இங்க உட்கார்ந்துருக்க எத்தனை பேருக்கு கொடநாடு குழு பயணம் தெரியுமான்னு தெரியாது. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டு தலைமைச் செயலகத்தை கொடநாடுல வச்சு ஆட்சி செய்த போது தன்னுடைய படம் வர வேண்டும் என்பதற்காக 4 நாள் காத்திருந்து கைகட்டி கொடநாடு பங்களால் இல்ல கொடநாடு கேட்டுக்கு முன்னாடி நின்று கைகட்டி அம்மா மன்னிச்சிருங்கம்மான்னு யாசகம் பெற்றவர் தான் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள். அவர் பேசுறார் இன்னைக்கு தமிழ்நாட்டின் உரிமையை பெறுவதற்காக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராணியோடும் தெம்போடும் எதிர்த்து சண்டையிட்டு சட்டப்படியாக உரிமை பெறுவதற்கு நேற்று டெல்லி போயிருந்தால் இன்று உரிமை வந்திருக்கிறது. இது விஜய் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்கள் புரிந்திருக்க வேண்டும். நீங்க உங்க படத்துடைய படம் திரைக்கு வர வேண்டியதற்காக கொடநாடு குளிர்ல 4 நாள் காத்திருந்து கேட்டுக்கு வெளியில செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் உங்க சுயமரியாதை அடமான வச்சு, அதாவது நீங்க உச்சபட்ச நடிகர், மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நடிகர், மாற்றம்னு சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய, சமூகத்தில் விளிம்புநிலை மக்களுக்கு அதிகாரம் கொடுத்த, தமிழ் மீது புரட்சி ஏற்படுத்தி தமிழர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது புழுதிவாரி தூட்டிட்டு தன் தந்தையாரை கூட்டிட்டு போய் கொடநாடு கேட்டு வாசல்ல அந்த டீ எஸ்டேட் முன்னாடி அத்த ராத்திரி 9:30 மணிக்கு செல்வி ஜெயலலிதாவை சந்தித்த திராணியுள்ள விஜய் சொல்லியிருக்கிறார், நீங்க குடும்ப நலனுக்காக, இது தமிழ்நாட்டு நலனுக்காக, தமிழர் நலனுக்காக எங்களுடைய தலைவர் சென்றிருக்கிறார். அதன் விடிவுதான் இந்த தீர்வு வந்திருக்கிறது. நேற்று சந்தித்தார், இந்த தீர்வு வந்திருக்கிறது. இரண்டாம் எங்களிடம் சித்தாந்தம் இருக்கிறது. எங்களை பாஜக சித்தாந்த எதிரியாக பார்க்கிறது, நாங்கள் அவர்களை சித்தாந்த எதிரியாக பார்க்கிறோம். நாங்கள் கேட்பது அரசமைப்பு சட்டத்தின்படி கொடுக்க வேண்டிய உரிமையை, சட்டப்படி கொடுக்க வேண்டிய உரிமையை, நீதிமன்றம் சொன்ன உரிமையை மோடி அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற திராணியுள்ள போராட்டத்தை நடத்துகிறோம். ஒரு மத பாசிச அமைப்புக்கு எதிராக மதச்சார்பை பேசுகிற ஒரு புரட்சிகர அமைப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. தலைவராக எங்கள் தலைவர் இருக்கிறார். இதையெல்லாம் கடந்த காலத்திலே தன் கட்சி பதவியை காப்பாற்றுவதற்காக, இரட்டை இலை சின்னத்தை காப்பாற்றுவதற்காக 3 கார் மாதிரி அத்தராத்திரியில திருட போடுற மாதிரி டெல்லிக்கு போன எடப்பாடி பழனிசாமி பேசுவதெல்லாம் வேடிக்கையாக இருக்கிறது.